guys, welcome back to our channel Big Talk Tamil. நான் இன்னைக்கு உங்களை நேராவே பார்க்க வந்துட்டேன். ஆமாங்க, எடிட் பண்ணி அதை போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதெல்லாம் எனக்கு சுத்தமாக சரிப்பட்டு வருமான்னு தெரில. ஸோ இன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நேரடியாகவே உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக நம்ம நடந்தது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் யார் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ உங்கள் கூட பேசி உங்களோட கமெண்ட் எடுத்து தான் நான் அடுத்த வீடியோவாக நான் பேச போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நம்ம சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சரியா? ஸோ என்னோடய வீடியோ கீழே உங்களோட கமெண்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிக் பாஸோட ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்றத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ பிக் பாஸ் ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அவங்க கீழே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. சரி, வாங்க இன்றைக்கி நடந்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். அதாவது இன்றைக்கி காலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ் யூஷுவல் எப்பயும் போல் மார்னிங் அந்த சாங்லாம் போட்டு எல்லோரும் எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ ஒரு 10 மணி 10:30க்கு மேலே ஸ்டார்ட் ஆன இந்த ஈவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஏஞ்சலாகவும் டெவிலாகவும் அப்படி இருந்தாங்க. இன்றைக்கி அப்படியே மாற்றினாங்க. ஸோ இன்றைக்கி மாற்றினதில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் சுவாரஸ்யமான விஷயமே. ஆஹா சூப்பர், நேற்று நடந்த ஒரு காரசாரமான அந்த ஒரு ஷோவுக்கு இன்றைக்கி நம்ம பயங்கரமான ஒரு ரிவெஞ்ச் ஷோ இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்து நானும் பார்த்துருப்பேன், நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருமே டெவலாக, அதாவது ஏஞ்சலாக இருந்து டெவலாக மாறினாங்க இன்றைக்கி. ஸோ மாறின யாருமே அவ்வளோ அழகாக அவங்களோட அந்த கேரக்டரை கோத்ரூ பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்பவே பயந்து ஒவ்வொருத்தவங்களும் டெவலாக மாறக்கு ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னு தெரியல. இல்லை உண்மையாகவே மேலே வானத்துலேருந்து ஏஞ்சலாக இருந்து வந்தவங்க தான் பிக் பாஸ்குள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னும் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம நிறைய ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்பவே பயங்கரமாக ஆக்ரோஷமாலாம் விளாண்டுருக்காங்க. அந்த அளவுக்கு போயிருக்கு. இப்போ பார்த்தோன்னா அது லாஸ்ட் ஷோலலாம் பார்த்துருப்போம், முட்டையெல்லாம் வச்சு ப்ரஷ் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஷோஸ் ரொம்ப தீவிரமாலாம் விளாண்டுருக்காங்க. இன்றைக்கி நடந்த ஷோவில் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நானும் வீடியோ கண்டென்ட் போடுறதுக்கு நிறைய விஷயங்கள் தேடினேன். பார்த்தா அது எதை சொல்லன்னு தெரில. எப்போ பார்த்தாலும் ஒரே அழுக ஆர்கியூமெண்ட்டு இது மட்டும்தான் போயிட்டே இருக்குது. இல்லையா போய் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறாங்க, இதுதான் நடக்குது. ஸோ இன்றைக்கி நடந்ததில் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் சுத்தமாக விளையாடவே இல்லைன்னு தான் சொல்லணும். நேற்று அவங்க விளையாடலை, இன்றைக்கி விளையாடவே இல்லை. ஸோ ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ரயான், ஜெஃப்ரி இவங்க 4 பேர் இந்த டீமை பாதுகாக்கிறதுல காட்டுற அந்த ஒரு கான்ஷியஸ்னஸை கேம் விளையாடுறதுல காட்டுறாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஸோ அதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும். இந்த அளவுக்கு இந்த ஷோவில் இந்த வீக் டாஸ்க் ரொம்பவே லோ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டிஆர்பி எவ்வளோ இறங்குச்சு அப்படின்றது தெரியல, ரொம்பவே லோவாக இருந்துச்சு. அதனால தான் என்னவோ தெரில பிக் பாஸ் சீக்கிரமே இந்த ஈவில் டாஸ்க்கை ராஜாராணி டாஸ்க்லாம் கிட்டத்தட்ட 3 நாள் போச்சு. இந்த டாஸ்க் இன்றைக்கி 2வது நாள் கூட இன்னும் முடியலை, அதுக்குள்ளேயே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இந்த டால் டாஸ்க்லாம் பார்த்தோம்னா நைட் ஃபுல்லாலாம் இருந்துச்சு. அந்த அளவுக்குலாம் நான் முழிச்சு உட்காந்து 2:30-3 மணி வரைக்கும் பார்த்து வீடியோ போட்டுட்ருந்தேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா அந்தளவுக்கு இந்த டாஸ்க் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி ஓகே இதெல்லாம் விட்டுறலாம். இன்றைக்கி நடந்த விஷயத்தை பேசுவோம். அதாவது இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா விஷால் அருண் அண்டு நம்மளோட மஞ்சரி இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரையும் சுத்தமாக பிடிக்காது அப்படின்றது தெரியும். நேரடியாக பேசுறதுக்கு அவருக்கு தைரியமும் இல்லைன்றதும் தெரியும். ஸோ அவங்க 2 பேரையும் உட்கார வச்சு 2 பேரும் மோதிக்கோங்கடா, இதை நான் வேடிக்கை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணார். இது எந்த விதத்தில் அவருக்கு நல்ல விதமாக அமைஞ்சிருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்றது இனிமே தான் தெரியும். இனி போகக்கூடிய நாட்களில் தெரியும், பார்த்துடலாம். விஷாலோட அந்த ஒரிஜினல் கலர் வெளியே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கமெண்டேட்டிவாக ஒரு மாதிரி நக்கல் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருந்த விஷால் இன்றைக்கி நேராக உட்கார வச்சு பேச விட்டார். அது மூலமாக அந்த ஹார்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி நடந்த கேம், அந்த ஹார்ட் எடுக்கிற கேம் எல்லாமே அன்ஃபேர் அப்படின்னு தான் சொல்லணும். இது கண்டஸ்டண்ட்டே அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சும்மா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படி கையை தூக்கணும்னா நீங்கள் மாறிட்டீங்க, நீங்கள் தப்பு, அப்போ உங்கள்கிட்ட ஹார்ட்டை நான் பிடிங்கிறேன் அப்படின்னா இது என்ன கேம்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஒஸ்ட் பிளே அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இது ஒரு பக்கம் போட்டோம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஜாக்லின் ஜெஃப்ரிக்காக ஹார்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்க. ரஞ்சித் சார் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னம்னா அவரோட பாணியில் போய் அவருக்கு வர்றது தானே அவர் செய்ய முடியும். அவரோட பாணியில் போய் கொடுத்துருமா
கொடுத்துருமா செல்லம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமி இல்லைன்னு கேட்க, உண்மையாகவே நான் கொடுக்கவா, அப்போ கொடுக்கணுன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ஜாக்லின் கேட்க, அப்போ அந்த கேட்டாங்கல்ல கேட்குறேன்னு சொல்லிட்டாங்க, அப்போ இதுவே வந்து அவ்வளோதான் வாங்கிரு ஜெஃப்ரி அப்படின்னு சொல்ல. ஸோ உடனே வந்து பயங்கரமாக பொங்கி எழுந்து ஜாக்லின், ரஞ்சித் சார் வந்து ரொம்ப மோசம், இவர் இப்படி தான் 60 நாள் விளாண்டுருக்காரு, இவர் கேவலமாக கேம் விளாட்றாரு, இவ்வளோ சீப்பாக விளாட்றாருன்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி ஒரு மாதிரி கத்தி கூச்சல் போட்டு கதறி அவர் என்னமோ மாதிரி ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் மேலே வந்து ஒரு விஷயங்களை திணிச்சு கண்டஸ்டன்ட் எல்லாருக்கிட்டையும் போய் சாஞ்சு பயங்கரமாக அழுகுறாங்க. ஆனால் இது எதுக்கு அப்படின்னு தான் தெரியல. அந்தளவுக்கு அவங்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சும்மா ஒரு ஹார்ட்டு, அந்த ஹார்ட்டை அவரோட பாணியில் வாங்கிட்டாரு. ஸோ இதை வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. இதில் என்ன தெரியுது அப்படின்னா, அவங்களால அவங்களோட அந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றது தெரியுது. இன்னொன்று என்னென்னா, அவங்க என்னோடய வீக் பாயிண்ட்டை தெரிஞ்சிருந்தும் அதில் ஏன் நீங்கள் இப்படி அடித்து கேம் விளாண்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறாங்க ரஞ்சித் சார்கிட்ட. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து போய் 3 பேர் சேர்ந்து உட்காந்து மங்களம் சார்கிட்ட எல்லோரும் சேர்ந்து சாரி கேட்குறதும், அப்புறம் அவர் இல்லைம்மா அப்படின்னு பேசுகிறதும், அதெல்லாம் ஒரு சில பக்கம் போச்சு. இது ஒரு பக்கம் போச்சு. இன்றைக்கி இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ரயான் குரூப்பு. ஸோ இந்த சைடு வந்து நம்ம தர்ஷிகா குரூப்பு. ஸோ தர்ஷிகா கிட்டே போய் யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சத்யா, நம்ம அன்சிதா, அப்புறம் வந்து ஆனந்தி, இவங்கெல்லாம் போய் விஷால் கூட நீ என்ன கேம் விளாட்ற, இந்த வீட்டில் நீ அதுக்கு தான் வந்தியா, இந்த கேமுக்கு நீ வேலை வந்தப்போ இருந்த ஒரு தர்ஷிகாவை நாங்கள் இப்போ பார்க்கல, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க, அவங்க தலையை கீழே குனிஞ்சிட்டே சிரிச்சிட்டே தான் இருக்காங்களே ஒழிஞ்சு எதுவுமே பேசலை, வாயை திறக்கவே இல்லை. இது வந்து அன்சிதாவுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னான். அப்போ நீ எதையோ மறைக்கிற, அப்போ இதுதான் உன் கேமா, இது ஒரு கேம்னு நீ விளாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து விஷாலை வச்சு கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தர்ஷிகா கிட்ட. ஸோ இது ஒரு பக்கம் போச்சு. அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரி யாரை வச்சு அப்படின்னா சாச்சனா வச்சு, 2 சின்ன பிள்ளைங்க இல்லையா. ஸோ 2 பேர் எப்பயுமே அடிச்சு பிடிச்சி விளாட்றதா வேலை. ஸோ சாச்சனா கிட்ட வெளியே போய் நின்று சௌந்தர்யா அனுப்பாட்டி தண்ணியை தூக்கி உன் தலைமையில் ஊற்றுவேன் இல்லையா, அப்போ சௌந்தர்யா மேலே தண்ணியை ஊற்றி சாச்சனா வந்து மடிகிற மாதிரி தெரியல. உடனே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, டப்புன்னு என்ன பண்ணிட்டாரு, சௌந்தர்யாவே தண்ணியை வந்து சாச்சனா மூஞ்சியில் ஊற்ற சொல்லிட்டாரு. கத்தி வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து அழுமூஞ்சி அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி, அப்படி சொல்லலை அப்படின்னா தண்ணியை வந்து மூஞ்சியில் ஊற்றணும் அப்படின்னு சொல்ல. இந்த டாஸ்க் ஒரு பக்கம் போச்சு. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா யாரெல்லாம் வந்து பெஸ்ட்டு பிளேயர், யாரெல்லாம் ஒஸ்ட்டு பிளேயர் அப்படின்ற மாதிரி எப்பயும் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லை பெஸ்ட்டு டெவில் அப்படின்னு த எண்ட் ஆஃப் த டே. ஸோ அந்த நாளோட இறுதியில் வந்து எந்த டெவில் வந்து ஒஸ்ட்டாக விளாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தோம்னா ஜாக்லின் வந்து ஜெயிலுக்கு போயிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ரயானை வந்து எல்லோரும் சூஸ் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. இதில் அன்ஷிதா வந்து நான் போகிறேன், நான் தான் விளாடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தானாக வர்றாங்க. ஆனால் யாருமே ஒத்துக்கலை. பார்த்தோம்னா ரயான் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயானை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. ஸோ ரயானை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டதுமே என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவங்ககிட்ட போய் உடனே எல்லோரும் உள்ளே போனதுமே வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோம். அது மாதிரி வந்துட்டு ஒரு சில பாட்டுகளை பாடுறாங்க. இந்த பாட்டை பாட ஆரம்பித்ததுமே பார்த்தோம்னா நம்ம தலைவர் பிக் பாஸ் என்ன பண்ணிடுறாரு, லூப் அப்படின்றாரு. ஸோ லூப் மோடில் அந்த பாட்டை திரும்ப திரும்ப வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் ரயானை பார்த்து பாடிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தோம்னா மறுபடியும் வந்துட்டு ரயான் பக்கத்தில் வந்து அவங்க குரூப் மேட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஜாக்லின்னு, சௌந்தர்யா, ஜெஃப்ரி, இவங்க எல்லோரும் வந்து நின்று அந்த ஈவினிங்கான ஒரு சாங் ஒன்று என்து சாங் போட்டதுமே அதை அங்கே பக்கத்தில் வந்து நின்று ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்படி ஒரு வழியாக இன்றைக்கான இந்த டாஸ்க் வந்து பிக் பாஸ் வந்து முடிச்சிருக்காரு. அதாவது இன்றைக்கி இந்த ஈவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க் வந்து போதும் பாசாமி, நீங்கள் இது வரைக்கும் விளாண்ட வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு சொல்ல மறந்துட்டேன். அதாவது கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அன்ஷிதா இருக்காங்க இல்லையா, இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் அவங்கவுங்க இதுக்கு வந்து மாறிட்டாங்க. அவங்களாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எல்லோரும் அவங்கவுங்க பொசிஷன் மாறினதுக்கப்புறமா திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குமா நீ அழுகிற, என்னம்மா நேற்று தானம்மா அழுத, இன்றைக்கி என்னம்மா அழுதுகிட்டே இருக்க, என்னதாம்மா அவன் பிரச்சனை, டாக்டர் எதுவும் பார்க்குறியா, என்ன பிரச்சனை, சைக்காலஜிஸ்ட் எதுவும் பார்க்குறியான்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. யார் கேட்டாலும் பதிலே சொல்லலை அன்ஷிதா.
கடைசியில் போய் ரஞ்சித் கிட்டே போயிட்டு என்னன்னொன்னே ரஞ்சித் கொஞ்சம் மலையாளத்தில் பேசுகிறாரு. உடனே மண்டையாடிட்டே கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு, எதுக்கு அப்படி அழுதாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு போய் சௌந்தர்யா கிட்ட நான் சாரி, நேற்று நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு சாரி கேட்குறாங்க. திரும்ப மறுபடியும் வந்து மஞ்சரி கிட்ட சாரி கேட்டாங்க. அதுக்கடுத்து வந்து ஜாக்லின்கிட்ட சாரி கேட்டாங்க. அப்புறம் போய் ஜெஃப்ரி கிட்ட சாரி கேட்டாங்க. இப்படி ஓவரால்ட்டையாக நேற்று நடந்ததுக்கு சாரி, நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சாரி கேட்டாங்க, என்ன நினச்சாங்க, இந்த கேம்னு நினைக்கிறாங்களா இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னே தெரில. எதுக்கு இப்படி நடக்குதுன்னு நமக்கு பார்க்குற நமக்கு ஒன்றுமே புரியலைன்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி இவ்வளோதே சொல்லி முடிச்சிட்டேன். இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி கேமை வந்து சூப்பராக விளாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, சுமாராக தான் விளாண்டுருக்காங்கங்க. ஸோ இன்றைக்கி கேம் பார்த்ததுக்கு வந்து ரொம்பவே வந்து ஏமாற்றம் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கான கேம் வந்து ரொம்பவே ஒரு சுமாரான ஒரு ஸ்டார்ஸ் அப்படி கொடுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னோட ஹார்ட் எத்தனை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட் தான் கொடுக்கலாம். ஸோ கேம் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராலாம் இல்லை. ஸோ அடுத்து என்ன டாஸ்க் போகுது, என்னெல்லாம் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்து முடிச்சிருக்கீங்கன்னா தயவு செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்க. உங்களோட கமெண்ட்டையும் கீழே எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ ரொம்பவே வந்து நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணி 24/7 இந்த வீடியோ பார்க்குறோம். ஸோ வீடியோ பார்த்து உங்களுக்காக வந்து இந்த விஷயங்கள்லாம் தொகுத்து கோர்வையாக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்டையும் கருத்துக்களையும் என் கூட தெரியப்படுத்துங்க, சரியா? இதே மாதிரி நான் அடுத்த அப்டேட்டில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ தெரியுது, நானும் அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்றதை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வந்து பிக் டாக் தமிழ்.